தயவு செஞ்சு சொல்றேன், ஏதோ மனசு மட்டும் மாத்திக்காத. ஏய் மனசு உன்னுடைய மாற்றம் என்னுடைய ஏமாற்றம். எப்படியாவது போயிடு. போறதெல்லாம் உனக்கு வருத்தம் இல்ல. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஐயோ யார் அப்படி சொன்னது? தனியா போறது உங்களுக்கு எவ்வளவு வருத்தம் தெரியுமா? எதுக்காக உன்னை அனுப்புறேன்? போனா காசு வரும், காசு வந்தா நான் மீஷோல ஆர்டர் பண்ணலாம், லிப்ஸ்டிக் வாங்கலாம், ஐப்ரோ பண்ணலாம், ஸ்மூத்திங் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கலாம். தெரியும் தெரியும், போது நிறுத்து. உனக்காக தான் இந்த காசை வாங்கிட்டு வர சொல்றேன். எனக்காக 5 பைசா வேணாடி எனக்கு. அதுல இருந்து நான் 1 ரூபாய் செலவு பண்ணாலே நீ செருப்பலடி செருப்பலடி. பிடிச்சு அப்படி தள்ளாத குறைய தள்ளுற வெளியே. ராஜா இப்ப மட்டும் நீ போயிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, நம்ம வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிடும்டி. இருக்கிற கடன்லாம் அடைச்சிடலாம். மிஞ்சி போனா 3 லட்சம் கடன் தான். அது கொடுத்துருவா 2 லட்சம் வச்சு ஆசைப்படாத. வரத்து வராம போயிடு போகுது. அப்புறம் நீ தான் ஆட்டைய போடுற. அதுவும் தம்பி இருக்கான் பாரு, பிக் பாக்கெட் பாலா, அவன் மோசமானவன். போ இப்பவே. எதுக்குடா ஆர்ப்பாட்டம் உனக்கு? ஆர்ப்பாட்டம் விடு, நீ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாரு என்னுடைய ஏற்பாட்டெல்லாம் வேற மாதிரி இருக்கும். போ. பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? பாரு போற இடமோ போர்க்களம், சரியா? அங்க புகுந்து விளையாட்டு வரணும். அவங்க ஏமாத்த பார்ப்பாங்க உன்னை. 50,000 ரூபாய் 1 லட்சம் கம்மியா கொடுக்க பார்ப்பாங்க. அதெல்லாம் நம்பாத. எல்லாத்தையும் எண்ணி பாரு ஒரு நோட்டா, புரியுதா? எச்ச தொட்டி எண்ணு வா. பைசானா அவ்வளவும் பிரச்சனை தான். உன்னை போய் ஏமாத்த சொல்ல முடியாது. உங்ககிட்ட பணத்தை கொடுத்து பின்னாடி ஆரம்பிச்சு போர்ட்டல கூட பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் எந்த அப்பா அம்மாவும் இருக்க மாட்டாங்க. யாரு? உங்க அப்பா அம்மாவா? உங்க அப்பா அம்மா எல்லாம் கொலை வீட்டுல இருக்காங்க உன் மேல, எவன் மேலயும். வா, மனசு மட்டும் மாறிடாத போறதுக்குள்ள. நீ அவளை கொலை பண்ணாம சரி. வா வா வா. ஓடுற டைம் தான் இருக்கு. என்ன ஓடுறேன்னா என்ன சாதாரண விஷயமாடி? இடத்த வித்த காசு வரப்போகுது 5 லட்சம். வந்ததுக்கு அப்புறம் ரவிராஜுடைய வாழ்க்கையே மாறப்போகுது. நீ போறன்றதுனால நான் உடனே சந்தோஷம் எல்லாம் படல, சரியா? நீ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ராஜாத்தி உன்னை ராஜாத்தி மாதிரி வச்சு பண்ணிட்டு நானு. ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரிவிட நினைக்கிறேன். ஆல்ரெடி நானு யாருக்கு தெரியும்? இரு, கார் புக் பண்ணிருக்கேன் உனக்கு, ஏசி காரு, கேபு. ஜாலியா போய் இறங்கு. நீ எல்லாம் பணம் பேசுது. பணத்தினாலதான் அதெல்லாம் பேச்சு. உனக்கு எம்மால அப்படியே அக்கறை இருந்துட்டாலும் எங்க அப்பா அம்மா கழுவி கேன்சல் பண்ணிட்டா ரைடு வந்தாலே. கேன்சல் பண்ணிட்டானா? ஆமாண்டி. ஐயோ இந்த நேரம் பார்த்து ஆட்டக்காரன வேற இல்லையே. பொறுமையா மழை வர மாதிரி இருக்குடி. இங்க ஒரு மனசு மட்டும் மாட்டாது, உன் முகத்துல ஏதோ மாற்றம் தெரியுது. தயவு செஞ்சு சொல்றேன், ஏதோ மனசு மட்டும் மாத்திக்காத. ஏய் மனசு உன்னுடைய மாற்றம் என்னுடைய ஏமாற்றம். எப்படியாவது போயிடு. போறதெல்லாம் உனக்கு வருத்தம் இல்ல. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஐயோ யார் அப்படி சொன்னது? தனியா போறது உங்களுக்கு எவ்வளவு வருத்தம் தெரியுமா? எதுக்காக உன்னை அனுப்புறேன்? போனா காசு வரும், காசு வந்தா நான் மீஷோல ஆர்டர் பண்ணலாம், லிப்ஸ்டிக் வாங்கலாம், ஐப்ரோ பண்ணலாம், ஸ்மூத்திங் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கலாம். தெரியும் தெரியும், போது நிறுத்து. உனக்காக தான் இந்த காசை வாங்கிட்டு வர சொல்றேன். எனக்காக 5 பைசா வேணாடி எனக்கு. அதுல இருந்து நான் 1 ரூபாய் செலவு பண்ணாலே நீ செருப்பலடி செருப்பலடி. பிடிச்சு அப்படி தள்ளாத குறைய தள்ளுற வெளியே. ராஜா இப்ப மட்டும் நீ போயிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, நம்ம வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிடும்டி. இருக்கிற கடன்லாம் அடைச்சிடலாம். மிஞ்சி போனா 3 லட்சம் கடன் தான். அது கொடுத்துருவா 2 லட்சம் வச்சு ஆசைப்படாத. வரத்து வராம போயிடு போகுது. அப்புறம் நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. உனக்கு பண்றேன். பக்கத்துல இருக்கிற அண்ணன் கிட்ட பைக் வாங்கிட்டு வரேன். உன்னை கொண்டு போய் நானே விட்டு வந்து தைக்கலாம் பக்கத்துல. ஐயோ இதெல்லாம் எப்பதான் உனக்கு இவ்வளவு அக்கறை வந்துச்சு மேல? எப்படி உன்னை நடந்து போறோம், கால் வலிக்கும்ல. அதுதான் நடிக்காதடா. இதுல இப்ப இருக்கிற துணி எல்லாம் குப்பையில போட்டு கட்டு கட்டா பணத்தை வாங்கி இதுல அடிக்கிட்டு வருவியா ஃபுல்லா. ஓகேவா? நம்ம போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றோமா? பேக பெருசா எடுத்து கொடுக்கும்போது தெரியும். ஆமா, அங்க போய் கேன்சல் பண்ற போறாங்க, கொடுக்க மாட்டேன் சொல்ற போறாங்க. அப்படி ஏதாவது பண்ணாம இருந்துச்சுக்க, இது பாரு நீ திரும்பி வந்துடாத, அங்கேயே இருந்துரு, சரியா? அட பாவி, ஆமா இப்பதான் போறதுக்கு ஃபீல் பண்ண, போயிட்டு திரும்பி வந்துடாதன்ற. இல்லடி, உன்னோட குறிக்கோள் ஃபுல்லா அந்த பணத்து மேல தான் இருக்கு. இந்த பணம் இல்ல, இப்ப இருக்கிறது உள்ள ஃபுல்லா அழுக்கு நைட்டி. இது வேண்டாம், வர்றப்ப இருக்கும் பாரு அந்த நோட்டு கட்டு, அதுதான். ஓவரா ஆசைப்படாதடா, தரத கூட தர மாட்டாங்க. ஏற்கனவே மேல காண்ட்ல அபசகரமா பேசிட்டு போகாதடா. வா, ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு போ, உள்ள வந்து வா, ஒரு நேரம் உட்காந்து போ. பஸ் நிறைய இருக்கு. எப்ப இந்த சயனா எல்லாம் பார்த்த நீ? இந்த ஆமா, இப்படி குடுக்க மாட்டேன்னு சொல்றேன். பக்குன்னு இதுல மனுஷனுக்கு கை பட படங்குது, கண்ணு பட படங்குது, ஹார்ட் பெக்கு பெக்குது இல்ல. அம்மாலாம் சொல்லக்கூடாது. போனா இன்னொரு 1 லட்சம் சேர்த்து தருவாங்கடான்னு சொல்லு. நெகட்டிவா பேசி போவாத, பாசிட்டிவா பேசிட்டு போ. அதோட பண்ணனா மட்டும் உனக்கு பாசிட்டிவா பேசணும், மத்ததெல்லாம் நெகட்டிவா கழுவி ஊத்துவேன். நான் அதை வச்சு எவ்வளவு கனவு கண்டிருக்கேன், கணக்கு போட்டு வச்சிருக்கேன். இப்பதான் சொன்ன பணம் முக்கியம் இல்ல, நீதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு. இல்ல, நீயே எனக்கு முக்கியம் தான், பணமும் முக்கியம் தான். இங்க பாரு, நான் சொல்லிட்டேன், இந்திய சம்பளம் அமெரிக்க மனைவி நரகம். ஆமா, இந்திய மனைவி அமெரிக்கா சம்பளம் சொர்க்கம். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா. ஆமா, நீ இந்தியா. ஆமா, அதுக்கு தான் பிளான் போட்டுட்டு இருக்கீங்களா சார்? ஆமாடி, அதுக்கு தான் பாக்குறேன் நானு. காசு இருந்து ஒரு ஏழை பொண்டாட்டி இருந்தா அது நமக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி. சரி, காசு இல்லாம பணக்கார பொண்டாட்டி நரகம். மழை வர மாதிரி. அப்படி மட்டும் தான் வந்துச்சு. இந்த வர்ண பகவான நான் கழுவி ஊத்துவேன் சொல்றேன், பாத்துக்க. சாமி பணத்துக்காக சாமி கழுவி ஊத்துவன்ற வாயப்பர் நல்லா. அதான் இது பாரு, மழை பெஞ்சலாம் பரவாயில்ல, ரெயின் கோட் மாட்டிக்காவது போய் வாங்கிட்டு அந்த காசை. பூ
போ. போற மைண்டே போயிடுச்சு. என்னோட பங்கு கரெக்டா வரும், யாரும் என்ன ஏமாத்த மாட்டாங்க. மழை வர மாதிரி இருக்காங்க. அதான் இங்க பாரு, நீ பால் மாறாத அந்த டைம்ல இப்ப நேரத்துல நீ பால் மாறிக்கிட்டு தயிர் மாறிக்கிட்டு மோர் மாறிக்கிட்டு இருந்தா வச்சுக்கோ, அப்புறம் அந்த மொல்ல மாறிங்க எல்லா பணத்தையும் ஆட்டையை போட்டு உனக்கு 5 பைசா கொடுக்க மாட்டானுங்க. உனக்கு விவரம் பத்தாது, ஒன்ன ஏமாத்திடுவாங்க. நீ தான் ஆட்டைய போடுற. இப்போ எந்த முள்ள மாதிரிங்க சொன்ன, நீ தான் ஆட்டைய போடுற. அதுவும் தம்பி இருக்கான் பாரு, பிக் பாக்கெட் பாலா, அவன் மோசமானவன். போ இப்பவே. எதுக்குடா ஆர்ப்பாட்டம் உனக்கு? ஆர்ப்பாட்டம் விடு, நீ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாரு என்னுடைய ஏற்பாட்டெல்லாம் வேற மாதிரி இருக்கும். போ. பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? போ, கிளம்பு கிளம்பு, ஓடு 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 ஓடு. போ. நீ குதிக்க கூட வந்தா சகுனம் சரி இருக்காது, கொடுக்கறதும் கொடுக்க மாட்டாங்க, நீ மட்டும் தனியா போயிட்டு வா. போ. நீயா பேசுற, என்னால நம்பவே போயிட்டு வா. போறாதா இங்க பாரு, போற வழியில ஏதாவது ஆடைக்கிட்டு புடிச்சு போ, சரியா? வரும்போது பணம் இல்லாம வந்துடாத, பார்த்து போ, பத்திரம். போயிட்டு வா. ஏண்டா நான் இங்க வந்து தனியா போறேன், என்ன கொண்டு போய் விடணும்னு உனக்கு தெரியல, பணத்துக்காக கழுத்தை பிடிச்சு தள்ளுற என்ன வெளியே. இப்ப நீ போறியா போலியா ராதா? நீ பேசுறத பார்த்தா உனக்கு பணத்தை வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணவே இல்லடா. ஏன்டா இப்படி இருக்க? பணத்துக்காக இப்படி அலையிற, கொஞ்சமா மதிடா. நாளைக்கு காலையில் நீ தாண்டி ஹெட் நியூஸ் பேப்பர்ல, நாளைக்கு பாரு Head news இருக்கிற எல்லா டிவி சேனல்ஸ்லயும் உன் பேர் வரல. ஆமா, அட பாவி. பணத்துக்காக என்ன மாதிரி ஆளுங்களை கல்யாணம் பண்ணி வச்சிடுறீங்க. நல்லா 80 சவரன்னு 80 லட்ச ரூபா பணம்லாம் கொடுத்து கார்லாம் வாங்கி கொடுத்து, அப்புறம் பணத்துக்கு ஆசைப்பட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களை போட்டு தள்ளுருவோம். போட்டு தள்ளதுக்கு அப்புறம் உட்காந்து அழுதுட்டு இருப்பீங்க. டார்ச்சர் பண்ணா உனக்கு ஒரு நல்ல பையன் உண்மையா மாசம் 10,000 சம்பாரிச்சா அவரை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் வந்து ஏழையா தருது, அசிங்கமா தருது இல்ல? இப்ப தெரியுதா வரதட்சணை என்னன்ட்டு? பணத்தை பார்த்து ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணான்னா நம்பாதீங்க. ஏழை பசங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, அனாத ஆசிரமத்துல எவ்வளவு பசங்க தெரியுமா நல்லவங்க எல்லாம் வாழ்றாங்க. ஏன் அவங்களுக்கு எல்லாம் உங்க பொண்ணு தரமாட்டீங்களா? ஏன் ஜாதி ஜென்மம் அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்களா இருக்கணும், அதுங்க கடைசியா வந்து கொடுமைப்படுத்தி உன் பொண்ணை சாவடிக்கணும். அனாதாசிரமம் போங்கய்யா. நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம். எவ்வளவு பசங்க தெரியுமா படிச்சுட்டு நல்ல பசங்களா இருக்காங்க. நான் சொல்றேன், எனக்கு மட்டும் பொண்ணுங்க பொருள் இருந்தா அனாதாசிரமத்துல தான் பையனை கல்யாணம் பண்ணுவேன் நான். அப்படியா? ஆமா, இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. எல்லாம் இப்ப கூட பாரு 2 பேருக்கும் பாரு அனாதாசிரமத்துல பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ண போறேன். ஓஹோ. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து நாத்தனார் குடும்பம் இருக்காது, மாமியார் குடும்பம் இருக்காது, மாமனார் குடும்பம் இருக்காது, எந்த குடும்பமே இருக்காது. அவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம தான் சொந்தமே ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்களுக்கு முதல்ல யார் கொண்டு வந்தது? நீங்க எதுக்கு கேக்குறீங்க? ஃபர்ஸ்ட் நாங்க கேட்டா ஏன் குடுக்குறீங்க? குடுத்தாதான் நல்லா. கொஞ்சம் மாப்பிள்ளை அழகா இருந்து அன்னைக்கு இன்னைக்கு வந்து மாமா சொல்லுங்க மாமா, மாமா உங்க பொண்ணெல்லாம் கண்களாகாம பார்த்துப்பா மாமான்னு சொல்லுவேன். ஆனா அதுக்கப்புறம் கழுத்தை பிடிச்சி டார்ச்சர் பண்ணி அவளை சுட்டு வச்சு அவங்கள டார்ச்சர் பணத்தை கேட்டு வாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு கொன்னுடுவோம். அப்புறம் உட்காந்து அழுதுட்டு இருப்பீங்க. ஏழை பசங்க கல்யாணம் வைங்கயா, ராணி மாதிரி பார்த்துப்பாங்க. இப்ப நான் ஏழை தான், இப்ப நான் ராணி மாதிரி பார்த்துக்கல. சும்மா சொன்னடி, இந்த பணம்லாம் எனக்கு முன்னாடி பணத்தை தூக்கி குப்பையில போட்டு அவங்களே வச்சுக்க சொல்லு. நீ போதராத, எனக்கு வேணாதா உள்ள பணம்லாம் வேணாராதா. நிஜமாவா சொல்றேன்? நான் உண்மையை சொல்றேன், நான் பணத்தாசை பிடிச்ச வளராதா, கலாய்ச்சராத. அந்த 5 லட்சம் ரூபாய் என் கால் தூசிக்கு சம்பாராதா. 5 கோடி சம்பாதிக்கிற மாமே வா. புள்ள இருக்குது.